ஹாய் சொந்தங்களே, வெல்கம் டு ஹோம்மேட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு உங்கள் கூட புலம்பல் ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இருங்க உடனே புலம்பல் ரெசிபின்னு யோசிக்க போயிடாதீங்க. புலம்பிட்டே இந்த ரெசிபி பண்ணுறதுனால அப்படி சொல்லிவிட்டாங்க. ரீசெண்டாக நானும் கடவுளும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இனிமேல் உங்ககிட்ட புலம்பவே மாட்டேன்ப்பா அப்படின்னு. அப்படி என்னம்மா உனக்கு புலம்ப வேண்டியது இருக்குன்னு கேட்குறீங்களாங்க? என்னங்க பண்ணுறது, இதுதான் நம்ம லைஃப்பில் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து நம்ம போயிட்டே இருக்கிறோமா, டக்குன்னு நம்ம கடவுள் சார் இருக்கா பாருங்க, ரைட்டில் ஒரு வழியை காமிச்சிடுறாரு. ஓ இப்படி தான் போகணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி போகிறதுக்குள்ள உடனே லெஃப்ட்டில் காமிச்சிடுறாரு. ரைட்டா லெஃப்டா ஸ்ட்ரெயிட்டா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்ம கடவுள் சார் பேக்ல ஒரு வழியை காமிச்சிடுறாருங்க. என்னமோ தெரியல, நான் புலம்புறதுனால என்னை வச்சு கேம் மட்டும் ஆடுறாரு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால இனிமேல் உங்ககிட்ட புலம்ப மாட்டேன் சார். நீங்க என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி, அதையே நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் மாதிரி உட்காந்துட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. நீங்க எப்படி புலம்பி தீப்பீங்கன்னு சொல்லுங்க. நான் புலம்புனா கடவுள் இன்னும் நிறைய ட்விஸ்ட் வைப்பாருன்னு நான் புலம்புறதே நிறுத்திட்டேன். இப்படி புலம்பி புலம்பி கடைசியில் இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.